வணக்கம்ண்ணே. நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறோம், அலங்காநல்லூர்லேருந்து. இப்போண்ணே அரசாங்கம் அதாவது எப்படின்னா நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் ஜல்லிக்கட்டு அரசு நடத்தையில் கொஞ்சம் சிறப்பான முறையில் போய்கிட்டு இருந்துச்சு. அரசாங்கம் கவர்மெண்ட் ரீதியாக கட்சி ரீதியாக நடத்தையில் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ கட்சியை சார்ந்தது போகிறதுக்கு ஒரு சில அமைப்புகள் இப்போ எங்கள் பணம் கட்டிட்டு டெபாசிட் பணம் கட்டிட்டு ஜல்லிக்கட்டு நடத்துன்ற பேரில் ஒவ்வொரு அமைப்பு சாதாரண ஒரு தனி நபர் வெளி நபராக கொண்டு ஜல்லிக்கட்டுங்க நடத்துகிறாங்க. அவங்க நடத்துகிற என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட ஒரு சட்ட சிக்கல்கள், ஒரு முறையானது ஒரு பழி கொடுத்துட்டு செய்கிறதில்ல. பூரா வாடிக்கு ஒவ்வொருத்தையும் சாகுறாங்க பசங்க, மாடுபிடி வீரங்க பூரா இறக்க வேண்டியதாக இருக்குது. இதில் மாடு பிடிக்கிற வீரனுக்கு முறையாக பரிசுகளையும் கொடுத்து விடுறதில்ல. இது போக காளைகளுக்கு டோக்கனுகளும் சரியாக கொடுக்குறதில்ல. ஒரு அமைப்பு நடத்துதுன்னா அந்த அமைப்புக்கு மட்டும்தான் டோக்கனை கொடுக்குறாங்க. மித்த மாடு அவுக்காத மாடுகள்லாம் என்ன ஏகப்பட்ட மாடுகள் இருக்குது, அவுத்த மாடுகளே அவுக்குறாங்க. நல்லா பாருங்களேன், அந்த நல்லா வீடியோலாம் வச்சுருக்கோம், பேசின ஆடியோ ரெக்கார்டெலாம் இருக்குது. டோக்கனு விநியோகம் 10,000 கொடு 5,000 கொடு காசுக்கு டோக்கனை விற்கிறாங்க. ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணி பாடுபட்டு அடிபட்டு மண்டையெல்லாம் உடப்பட்டு தையல் இருக்குது. பூரா வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூரா என் தம்பியெல்லாம் படிச்சுட்டு 3 டிகிரி முடிச்சிட்டேன். அரசு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் மேலே ஜல்லிக்கட்டு கேஸ் இருக்குது. அவன் கேஸை இன்னும் முடிக்க முடியல. ஒரு வேலைக்கு போக முடியல, ஒரு கல்யாணம் முடிக்க முடியல. அவ்வளோ தூரத்துக்கு இங்கே பாடுபட்டு நாங்கள் அளவன்ற சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஜல்லிக்கட்டுன்ற பேரில் போய் இவங்க டோக்கன் விநியோகம் பண்ணுறது பூரா விற்பனை ஏகப்பட்ட மனசு சங்கடத்துக்கு உருவாக்கி விட்றாங்க. பாடுபட்டு அடி வாங்கி வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். இவங்க ஜல்லிக்கட்டுன்ற பேரில் டெபாசிட் இப்போ நேரத்தை கட்டினேன்னு சொல்லிட்டு இவங்க டோக்கன் விற்றுட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்குது. மனசு கேட்கல, மன வருத்தம் ஏகப்பட்ட வருத்தமாக இருக்குது. போராட்டம் பண்ணி பொம்பளையால் ஆம்பளையால் அம்புட்டை உட்காந்துருந்தா கடை அடிபட்டு ஓடணும். அலங்காநல்லூரில் எம்புட்டோ பேர் ஓடணும், தல்லாகுளத்தில் ஓடணும், அலங்காநல்லூரில் ஓடணும். இவ்வளோ ஒரு மன சங்கடமான சூழ்நிலையில் ஒவ்வொரு அமைப்பு டோக்கன் விநியோகம் பண்ணுறது தப்பு, தவறுகள் செய்யாதீங்க. அரசாங்க நடத்தையில் கூட ஜல்லிக்கட்டு சூப்பராக போய்கிட்டு இருக்கு இன்ன வரைக்கும். இந்த தனி நபர்கள் ஒவ்வொரு அமைப்பில் ஜல்லிக்கட்டு நடத்துன்ற பேரில் ஊர் அசிங்கப்படுத்தாதீங்க. அது ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் தான் சொல்லுது, அலங்காநல்லூரில் இருக்கிறவனுக்கு வேதனை வருது, மன சங்கடமாக இருக்குது. தயவுசெய்து முறைகேடில் அரசாங்கம் தான் கேட்கணும். அதை கேட்கணும்னா ஒரு ரீதியாக ஒரு ஆர்டர் கொடுக்குறவங்க இன்றைக்கி ஒரு அமைப்பு இன்றைக்கி பணம் கட்டி ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா அவங்கள்ட்ட விதிமுறைகளை சொல்லுங்கள். கண்டிப்பான முறையில் விதிமுறையில் கடைப்பிடிங்க. மாடு பின்னால் பிடிச்சி நிற்கிறவங்க வெயிலில் கடந்து சாக வேண்டியதாக இருக்குது. ஒரு குடிக்க தண்ணி இல்லை, வேணுன்ற சாப்பாடு மாட்டுக்காரங்களுக்கான ஒரு இதை கொடுங்க. அங்கெல்லாம் அடி வாங்கிட்டு போவோம். காவல்துறையெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவங்களும் வெயிலில் நின்றுக்கிட்டு எங்களோட நின்றுக்கிட்டு அவங்களும் வேதனைப்படுறாங்க, கோபத்தில் வைறாங்க. பூங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பத்துறாங்க. அவங்களையும் வெயிலில் நிப்பாட்டி அவங்களுக்கும் சிரமத்தை கொடுத்து, மாடு பிடிச்சிருக்கவங்களும் சிரமத்தை கொடுத்து டோக்கன்ற பேரில் அதெல்லாம் கேட்டிங்கன்னா 1500 டோக்கனு 2000 டோக்கனு மாடு அவுக்கிறதே 400 மாடு 500 மாடு. இப்போலாம் ஒரு 600 மாடு தான் அவுத்தாங்க. 1000 மாடு அவுத்துன்னு சொல்லிட்டு அதை மாடுபிடி வீரன் அந்த டோக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த டோக்கனை கொடுத்துட்டு பரிசு வாங்குறதுக்கு ஓடுறேன் பின்னாலேயே. ஏண்டா உயிரை பணைய வச்சு மாடு பிடிக்கிற ஒரு வீரனை நீ வண்டி எடுத்துகிட்டு பொருளை கொண்டு போகிற பின்னாலே ஓடியாரேன், லுங்குன்னு ஓடியாரேன். மாடுபிடி வீரர்கள் மாடு அடக்குனதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. டோக்கனுமே மேலே தூக்கி போடுறாங்க. கீழே அப்படி கையேந்தியே வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று வாங்கிட்டாலும் அந்த பரிசு அந்த பேஜ் முடிஞ்சு வெளியே போகல. சரி, நம்ம வாங்கின சைக்கிளோ மெத்தையவோ ட்ரெஸ்ஸிங் டேபிளோ வாங்கிட்டு போகலான்னு சொல்லி போனால் வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. பின்னாலே ஓட வேண்டியதாக இருக்குது. இந்த சினிமா படத்திலாம் பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகள் சாப்பாட்டுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு ஓடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓட வேண்டியதாக இருக்குது. ஒரு வீரன் உயிரை பணைய வச்சு மாடு பிடிக்கிற வீரன் உங்கள்கிட்ட பரிசு வாங்குறதுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயத்தில் எதுக்கு செய்கிறீங்கன்னே தெரியல. ஜல்லிக்கட்டுன்ற பேரில் காசு சம்பாதிக்காதீங்க, டோக்கன் விற்று காசு சம்பாதிக்கிங்க. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. எதுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறீங்க? நீங்கள் தனியாக ஒரு வடத்தை நடத்திட்டு போயிடலாம்ல. உங்கள் பேரை வச்சாந்து ஒரு வடத்தை நடத்திட்டு போயிருங்க, இல்லை ஒரு கடாச்சென்னை நடத்திட்டு போயிருங்க. அதில் டொனேஷனை வாங்கி அதில் சம்பாதிச்சுட்டு போயிருங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.